என்னை போலவே தனித்த ஒரு ஜீவன் இந்த மதிலில் நிற்கிறார். அது அதை பார்த்தோன்னே என்னுடைய தனிமை தான் உண்மையாக நினைவு வருது. தனிமைன்றது மிகுந்த ஒரு கடினமான விஷயம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பறக்கிறார் தனிமைன்றது கொடுமையண்டெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தனிமையாக வாழ பழகிக்கணும். எவ்வளோதான் எங்களை சுற்றி சொந்தம் பந்தம் உறவு நட்பு என்றிருந்தால் கூட ஒரு மனிதனுக்கு இறுதி நேரம் சொந்தமானது தனிமை. அந்த தனிமையை நாங்கள் ஹாப்பியாக கொண்டுறணும், ஹாப்பியாக வாழ பழகணும். அவங்க எல்லாம் சொல்கிறாங்க 40 வயதுக்கு மேலேண்டா அப்படி இருங்க இப்படி இருங்க, மற்றவர்களுக்கு கருத்து சொல்லாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, உங்களோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க எல்லாம் சொல்கிறாங்க. உண்மையும் அதுதான். இப்போ சிலரை பார்த்தீங்களேண்டா நிறைய உடம்பு தங்களோட உடலில் கவனம் செலுத்துகிறாங்க முதுமை நேரத்தில். நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் பேர் என்னென்னா அது சின்னலே பழகின தோசம் மாதிரி எல்லாத்திலும் சிக்கனம் கஞ்சத்தனம்னு பார்த்து எங்களுடைய நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை தொலைக்கிறோம்ன்றான் நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறதும் சிலருக்கு அது பிடிக்காது. சிலருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தால் சிலருக்கு பொறாமை எரிச்சல் அதுகள் வந்து மற்றவர்களை துன்பப்படுத்துகிற விஷயம் அப்படி இல்லாமல் இருக்குது. ஆனால் உண்மையில் மனுஷர் பிறந்தால் கடைசியில் முதுமையில் தனிமையும் சேர்ந்து கொள்ளும். அதை பல பேர் அனுபவித்து கொண்டும் இருக்கிறார்கள். ஓகே, நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். மற்றவர்கள் என்னவாக சொல்லிட்டு போகட்டும் என்ற மனப்பக்குவத்தை கடவுள் கொடுக்கணும். நாங்கள் மற்றவர்களுக்காக என்று சிலர் அப்படியே போய்கொண்டிருக்கிறாங்க. அதால் அந்த மைனாவோ அதை கண்ட உடனே ஒரு பதிவு